அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்களினுடைய வீடியோ தான் இன்றைய பரபரப்பு. அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் தீர்ப்பு வந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதே அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் சிடிஆர் ஆதாரங்களை இன்று எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். சரி, இந்த வீடியோவில் இந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறதால, எக்ஸ்போஸ் பண்ணுறதால குற்றவாளி ஞானசேகரனுக்கு தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே, வேறு யாருக்கு என்ன பாதிப்பு? யார் அந்த சார்னு எல்லாரும் கேட்குறலாம். அப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பாயிரும். ஞானசேகரனுக்கு 30 வருஷம் ஆயுள் தண்டனை, 90,000 rupees பெனால்ட்டி போட்டாங்க. ஞானசேகரன் தான் குற்றவாளி, ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி. யார் அந்த சார்னு யாரும் கேட்கக்கூடாது. அப்படி ஒரு சாரே இல்லை, ஊரே இல்லை. ஒரு காமெடி காய்ச்சல சொல்லுவாங்களே, ஆடே திருடு போகல, நான் திருடு போகிற மாதிரி கனவு கண்டேன்னு. அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அதிரடியாக ஒரு காணொலியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மனுஷன் ரிலீஸ் பண்ண அந்த காணொலியில் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன, உண்மையிலேயே யார் அந்த சாரு, அதற்கான முகாந்திரம் என்ன, இந்த வழக்கு முடிஞ்சிருச்சா இல்லை முடியலையா, எல்லாத்தையும் தெளிவாக சுருக்கமாக பார்த்துடலாம். உள்ளதுள்ளபடி தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி. அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இது ராஜ்மோகன் ரிப்போர்ட். டிசம்பர் 23 அந்த கொடூர சம்பவம் நடந்ததுங்க. படிக்கிற பொண்ணுக்கு ஒரு அநியாயத்தை, ஒரு அக்கிரமத்தை ஞானசேகரன் பண்ணிட்டான். இந்த சம்பவம் நடந்தபோது ஆஸ் பர் சிடிஆர் ரிப்போர்ட்டு ஞானசேகரனுடைய ஃபோனு ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு. ஆனால் சம்பவம் முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 8:55 அந்த கிரைமை, கொடூரத்தை, பாதகத்தை செய்து முடித்தவுடன் அந்த மனிதன் என்ற பொருள் வாழ்ந்த மிருகம் கால் யாருக்கு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு, வீட்டுக்கு. 2 கல்யாணங்க, 2 பொண்டாட்டி அவனுக்கு. யாருக்காது? முதல் கால், ஒரு பெரிய குற்றத்தை செய்து முடித்த அந்த குற்றவாளி முதல் கால் அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பண்ணியிருக்கான். உலகத்தில் எந்த குற்றவாளியாவது ஒரு தவறு பண்ணிட்டு தப்பு முடிச்ச சில நிமிடங்களில் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவானா? இவன் பண்ணியிருக்கான். அப்போ இது உண்மையிலே ஒரு குற்றவாளியா, இல்லை இந்த ஒருவனை பலிகடா ஆக்கிவிட்டு இவனுக்கு பின்னாடி ஒரு சிண்டிகேட்டே இருக்கான்ற ஒரு கேள்வி இயல்பாகவே வருகிறது. கிட்டத்தட்ட 8:55 அவன் பண்ண காலுக்கு அந்த லோக்கல் ஸ்டேஷனில் இருந்த ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியும் இவனுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நாள் 24ஆம் தேதி காலையில் ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ளார கிட்டத்தட்ட 6 முறை இந்த குற்றவாளி ஞானசேகரன் ஃபோன்லேருந்து யாருக்கு தெரியுமா கால் போயிருக்கு? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய பிரபல தலைவராக இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகம் என்ற மனிதனுக்கு மாறி மாறி கால் போயிருக்கு. சரி, ஒரே கட்சி, அதனால கால் பேசியிருப்பாங்களா? இல்லையே, ஞானசேகரன் தான் கட்சி இல்லைன்ட்டிங்களே. இல்லை, அப்போ டெபுட்டி சிஎம் கூட ஃபோட்டோ, அவர் அந்த பக்கம் போனப்போ யார் வேணால் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்போ மினிஸ்டர் இவன் வீட்டுக்கே சாப்பிட்டது, அது அவன் கட்சிக்காரன் கிடையாது, அந்த பக்கமாக போனால் வந்து சாப்பிட்டாரு. அப்போ இந்த ரிலீஃப் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்த போது அந்த இடத்துல நின்னது, போஸ்டரில் பேர் இருந்தது, மற்ற இடத்துல ஃபோட்டோ வந்தது, திரும்ப பல இடங்கள் அவன் பின்னாடி, தலைவர்கள் பின்னாடி நின்னது, இவ்வளோத்தையும் கேட்டப்ப இல்லை அவன் கட்சிக்காரன் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அனுதாபி, டிஎம்கே சிம்பத்தைசர். என்னப்பா அது? கட்சிக்காரங்களே அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு, வட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ண முடியாது. கட்சியிலேயே இல்லாத ஒருத்தன், கிராவிட்டி பிரியாணி கடை நடத்தி கொண்டிருந்த பிரியாணி கடைக்காரன் ஒருத்தன் வட்ட செயலாளருக்கு மாறி மாறி திரும்ப ஃபோன் பேசியிருக்கான் 24ஆம் தேதி முழுக்க. சரி, இந்த 24ஆம் தேதி இவன் இந்த வட்டச்செயலாளருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நாம் நேற்றும் சொன்னது மாதிரி 2 போலீஸ், ஆம்பளை போலீஸ் அனுப்பி அதில் ஒருத்தர் யூனிஃபார்மில் அனுப்பி அநியாயம் பண்ணியிருக்காங்க. போன போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, புத்திமதி சொல்கிறன்ற பேரில் எஃப்ஐஆர்லாம் போடாத, உன் வாழ்க்கை அநியாயமாக போய்டும். இதுக்கு தான் யூனிஃபார்ம் போட்டிங்களா? வெக்கம் இல்லையா? காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்கிறோமே, இதுதான் இந்த காவல்துறை செய்கிற வேலையா? நியாயப்படி நீ பயப்படாதம்மா, உன் ஐடென்டிட்டியை பாதுகாப்போம், எத்தனையோ ஆக்ட் இருக்குது, உனக்கு நீதி நிலைநாட்டப்படணும்னு நம்பிக்கையை சொல்லணுமா, நீ எஃப்ஐஆர் போடாத அப்படின்னு சொல்வீங்களா? இவ்வளவா அந்த பொண்ணுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, இவனுடைய லாபி வட்டச்செயலாளருக்கு அடிக்கிறது. சரிங்க, இவன் அந்த வட்டச்செயலாளருக்கு அடிச்சிட்டான். வட்டச்செயலாளருடைய சிடிஆர் இருக்கும்ல, அந்த கால் டைரக்டரி ரிப்போர்ட் இருக்கும்ல, அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்தா இன்னொரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த ஆள் யாருக்கு ஃபோன் பேசியிருக்காருன்னா, அந்த ஆள் மதிப்பிற்குரிய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பேசியிருக்கிறான். என்ன பேசுனா, என்ன விஷயமா பேசுனாங்கிறது தெரில. ஆனால் அந்த டைம்லைன் அப்படியே இந்த டைம்லைனோட பொருந்தி போகுது. அவருக்கு மட்டும் கிடையாதுங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேட்டை திறக்கும் அதிகாரமிக்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி நடராஜன் சொல்கிறாங்க, அவரோடையும் பேசியிருக்கார்.
அவரோடு மட்டும் இல்லைங்க, அதே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய அதிகாரி, மேலதிகாரி, காவல்துறை அதிகாரிக்கும் பேசியிருக்காரு. அப்போ இந்த கோட்டூர் சண்முகம் என்ற அந்த ஒரு கனெக்ட் பாயிண்ட்டை வச்சு கோட்டூர் சண்முகம் ஸ்பீக்ஸ் வித் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆஃபீஸர், மினிஸ்டர் அண்ட் இந்த குற்றவாளி ஞானசேகரனுக்கு திரும்ப மல்டிபிள் டைம்ஸ் பேசியிருக்கிறாங்க. இதில் முகாந்திரம் இருக்கா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? யார் அந்த அதிகாரிகள்? அந்த அதிகாரிகள் ஐடென்டிட்டியை 48 மணி நேரம் நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு அரசு முறைப்படி பதில் சொல்லனா நான் அந்த அடையாளங்களோடு சேர்த்து மேலும் பல ஆதாரங்களை எக்ஸ்போஸ் செய்வேன்னு அண்ணாமலை அவர்கள் சுட்டி காமிச்சிருக்கிறார். இப்போ நம்முடைய கேள்வி, ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளியின் மகிழா கோர்ட்டு தீர்ப்பு தந்துருச்சுங்க. ஆனால் வழக்கு இன்னும் முடியலை, ஹைகோர்ட் இருக்கு. இந்த விஷயத்தை கோர்ட்டில் போய் அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. என்ன தெரியுமா? எஸ்ஐடியாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இந்த வழக்கு விசாரணை செய்த அதிகாரிகளாக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த சிடிஐ ரிப்போர்ட்லாம் நீங்கள் எடுத்தீங்களா இல்லையா? ஏன் கோட்டூர் சண்முகத்தை இந்த விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரல? மினிஸ்டர் பேரே அடிபடுதில்ல, அவரை கூப்பிட்டு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வாங்கினீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பேசுனாங்களா? அவங்களுக்கான ஆதாரம் இருக்கா? 23 கிரைம் நடந்தது, அடுத்த நாள் 24 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவன யார் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் வெளில விட்டீங்க? இவன் வெளில போனதால தானே அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சில சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யல, கால் ரெக்கார்ட்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு. எவிடன்ஸ் டேம்பரிங்ன்ற ஒரு பிரிவின் கீழும் இவன் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறான். அப்போ இந்த எவிடன்ஸை எல்லாம் டேம்பர் பண்ணது, அழித்ததற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து 24 வெளியே அனுப்புனது யாரு? அப்போ இதில் சம்மந்தப்பட்டிருக்க அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதை விட முக்கியமான விஷயம், மே மாதம் 14ஆம் தேதி இன்னொரு எஃப்ஐஆர் இதே ஞானசேகரன் மீது இன்னொரு பாலியல் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய தன்மை என்ன, அதோடைய ஆக்சுவலி நடந்துட்டு இருக்கு அதுவும் தெரில. அடுக்கடுக்கான கேள்விகளை இன்றைய காணொலி மூலமாக வெளில வந்திருக்கு. இந்த கோட்டூரில் இருக்கக்கூடிய, அந்த கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்முகமாகட்டும், அவருடைய மல்டிபிள் கால்ஸாக இருக்கட்டும், மினிஸ்டருக்கு கால் போனதாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கால் போனதாக இருக்கட்டும், இவனை வெளில விட்டதாக இருக்கட்டும், அந்த 2 ஆணதிகாரிகள் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி வீட்டுக்கே போனதாக இருக்கட்டும், இப்படி 7-8 விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அவங்க என்ன பதில் சொல்றாங்க, அந்த பதிலில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, அடுத்து என்ன நடக்கிறது, அதையும் கொண்டு வந்து இங்கே ஆவணப்படுத்துவோம். ஆஸ் ஐ said earlier, இந்த கேஸ் இன்னும் முடியலைங்க. இப்போது இன்னொரு திசையை நோக்கி நகர்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எப்பேற்பட்ட நீதியுமே அது வந்து பக்கத்தில் கூட அவங்களுக்கு கிடைத்த ஒரு காம்பன்சேஷன் பக்கத்தில் வந்து போயிடவே முடியாது. எப்பேற்பட்ட தண்டனை கொடுத்தாலும் போதுமானதாக இருக்காது. சொல்லப்போனால் இவனை மாதிரி ஆளுங்களாம் தூக்கில் போடணும். ஆனால் இவனை பலிகாடா ஆக்கிட்டு யாரும் தப்பிக்கக்கூடாது. இவனுக்கு பின்னால் தப்பித்து கொண்டிருக்கக்கூடிய பலரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே இலக்காக இருக்க முடியும். உங்கள் பார்வை என்ன இந்த கேஸை குறித்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.